வணக்கம். இது கதைக்களம். கவிஞர் வாலியின் வைர வரிகளில் அவதார புருஷன் பாகம் 3. பரசுராமன். பரசுராமன் போர்க்கணம் கொண்ட பார்ப்பனன், செந்தழல் நிகர்த்த அந்தணன், ஐம்பொறி அவித்த தீப்பொறி, கோடரி சுமந்து கோபம் கொப்பளிக்க உலாவந்த கோளரி, அஸ்திரங்கள் ஆண்மகனின் மானம் காக்கும் வஸ்திரங்கள் என எண்ணி தருப்பை புல் பிடிக்கும் கையால் வில்லை பிடித்தான். வில்லின் வித்தையை விரலால் படித்தான். ஜமத்கினிக்கு பிறந்தவன் பெற்ற தாய்க்கு யம அக்கினி என்றானான். ஆம், ரேணுகாதேவிக்கு மகனும் அவனே, யமனும் அவனே. மனத்தால் கற்பிழந்த உன் மாதாவை கொல் என சினத்தால் தந்தை சொல்ல மறு வினாடி தந்தை சொன்னதை செய்தான். தாயின் சிரத்தை கொய்தான். முதலாக தந்தை சொல் தாங்கியவனும் இவனே, தாயின் உயிர் வாங்கியவனும் இவனே. முன்னம் கார்த்த வீரியன் என்னும் காவலன் ஒருவன் கூர்த்த வாள் கொண்டு செவ்வாழை கொலை சீவுதல் போல் முனிவர் ஜமத்கனியின் தலையை சீவினாள். ஜமத்கனி காலமானான். பரசுராமன் காலனானான். ஒரு வலுவை சுமக்காத வேதியன் மழுவை சுமந்தான். சத்திரியர் என்றாலே கடுகெடுத்தான். அவர்தம் சந்ததியை கண்டாலே கருவறுத்தான். மீறி தலையெடுத்த ஒரு சிலரின் தலையெடுத்தான். தன் மூதாதையர்க்கு தருப்பணத்தை தண்ணீரால் செய்யாமல் சத்திரியரின் செந்நீரால் செய்தான். அரசு என்னும் சொல்லையே அவன் அகராதிலிருந்து அகற்றுகையில் சிவன் வில்லை தசரத குமாரன் சிதைத்த செய்தி செவியில் விழுந்தது. எவன் அந்த அரசு ராமன் என எழுந்து வந்தான் பரசுராமன். தனையர்க்கு திருமணம் முடித்து மிதிலிலிருந்து தசரதன் மீழ்கையில் புழலாய் அவர் முன் மழுவுடன் தோன்றினான் பரசுராமன். ஹே ராமா, நீ சிவன் வில்லை ஒடித்தது சிலாக்கியமான செயலல்ல, அது சிதலமானது. அந்த ஓட்டை வில்லை உடைப்பதற்கு கோட்டை மன்னன் எதற்கு? ஒரு கொத்தடிமை போதுமே. இது விஷ்ணுவில். இதை வாங்கி வளைத்து ஏற்றுக. நான் ஏற்றினால் நீ ஒரு ஆண், இல்லையேல் எதற்கு உனக்கு ஆடை அலங்காரம் பூண், அனைத்துமே வீண். பரசுராமன் பேசி முடித்ததும் அவன் வெஞ்சினம் கண்டு தசரதன் அஞ்சினான், கெஞ்சினான், கை குவித்தான், மெய் விதிர்த்தான். ஐயனே, நீ அறம் வணங்கும் மெய்யன், அனைத்தும் உணர்ந்த துய்யன், அபயமளிக்கும் கையன். அடியேனின் திருக்குமாரன் அப்படியல்ல, சின்ன பையன். இவனிடமாசினம் இலகுவீர் மனம். தந்தையின் தவிப்பை கண்டு தாளாது தசரத குமாரன் விஷ்ணு வில்லை வாங்கினான், ஏற்றினான், நானே கொடுத்தான் அம்பை. பிறகு பரசுராமன் கேட்டான், இந்த அம்பிற்கு எது இலக்கு, எடுத்து விளக்கு. பிரமித்தான் பரசுராமன். ஆற்றல் மிகுந்த அடைமழை போல் வந்தவன் ஊசி தூற்றல் போல் தணிந்து போனான். பிறகு கைகளை கூப்பி பேசினான். நீ பரபிரம்ம பரம்பொருள். கூப்பிடும் கரங்களுக்கும் குனிந்திடும் சிரங்களுக்கும் கூப்பிடும் நேரமெல்லாம் குறைகளை தீர்த்து வைக்கும் காப்பு நீ. இறைமைக்கு யாப்பு நீ. உணர்ந்தேன் உன்னை, ஒழித்தேன் என்னை உன் அன்புக்கும் உன் தவத்தை உன் அம்புக்கும் ஈந்தேன். நீ வாழ்க, நின் நாமம் வாழ்க. பரசுராமன் பனிமலை நோக்கி போனான். அரசுராமன் அயோத்தி நோக்கி போனான். நரைமுடி. அயோத்தி அரண்மனை அந்தப்புற நந்தவனம். இளவேநீர் கால இரவு. வெயிலில் கருத்து போன வான சுவர்களுக்கு வெண்ணிலா வந்து வெள்ளையடித்தது. நீளமான ஆகாய வீட்டின் நிலைப்படிகளுக்கெல்லாம் ஏராளமான நட்சத்திர விளக்குகள் விலாசத்தை துளைத்துவிட்டு வீடு தெரியாமல் தவிக்கும் விருந்தாளி போல் சோலைக்குள்ளேயே தென்றல் சுற்றி சுற்றி வந்தது. கொடிமலர்கள் கைத்தட்டி கூப்பிடாமலேயே சில்வண்டுகள் தாமாக வந்து சிரித்து பேசின. ஒரு சில மலர்கள் கூச்சத்தில் கூம்பி போய் மீண்டும் மொக்குகளாகின. சயன அறையில் சப்பர மஞ்சத்தில் சீதாவும் ராமனும், நயன அறையில் நெடுங்காலம் அடைப்பட்டிருந்த நீண்ட கனவுகளை மெல்லிய மலர்கட்டிலில் மெல்ல மெல்ல இறக்கி வைத்தனர். கழுத்தில் விழுந்தாயிற்று கல்யாண மாலை. இனி கனவுகளுக்கென்ன வேலை? வேலை நிகர்த்த விழிகளில் வாழை பருவத்து ஆசை வேலை போல் பொங்கியது. மங்கை நல்லால் மைதிலியால்
நுங்கை நுகர்த்த மேனையை செங்கை கொண்டு சீராமன் தழுவ சங்கை கொண்டான் சற்று தள்ளி நின்றாள். விடுவானா ராமன்? ராமன் விட்டாலும் விடுவானா காமன்? கைக்கரும்பில் 5 அம்புகளை வைத்து அவள் மெய்க்கரும்பில் மெல்ல செலுத்தினான். பிறகு என்ன? விரகம் உச்சந்தலைக்கு ஏறி கரகம் ஆடியது. இச்சை உணர்வு உட்புகுந்து பச்சை நரம்புகளில் ஓடியது. இடையும் இடைவெளியின்றி கூடியது. இருவரும் விட்ட மூச்சுக்காற்று அரை கதவை மூடியது. அவர்களே ஒருவருக்கொருவர் ஆடையாகினர். பொழுது புலவதற்கு முன்னமே எழுந்த தசரதன் நிலைக்கண்ணாடி முன்னின்று தலையை ஒழுங்குபடுத்தினான். காதோறும் நடைமுறை ஒன்று கண்ணில் பட்டது. அதாவது முதுமை தன் முதல் விதையை நட்டது. இளமை இறக்கொழிந்தது. இனி தலைமுடி வெள்ளாடை தரிக்க வேண்டியதுதான் என்று அந்த நரைமுடி அரசனின் காதில் எடுத்தோதியது. முடி நரைத்த பின் முடியை சுமப்பது முடியாத காரியம் என்று முடிவு செய்தான் தசரதன். மனம் சென்ற வழியில் இதுவரை தினம் சென்றாகிவிட்டது. இன்று வனம் சென்று தவம் இயற்றி வானம் செல்ல வேண்டும் என எண்ணினான். அதற்கான ஆயுத்தங்களை அடுத்த நாளே பண்ணினான். அரசகுரு வதிஷ்டிரனும் அமைச்சர் சுமந்திரியையும் மற்றுமுள்ள ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அழைத்து பேசினான் தசரதன். மனிதனுக்கு தனது வருகையை தெரிவிக்க மரணம் அனுப்பும் முதல் கடிதம்தான் முதுமை. அந்த கடிதம் வந்துவிட்டதை காட்டிவிட்டது வெண்முடி. இனியும் எதற்கு என் வெண்முடி மேல் பொன்முடி? உறவு சட்டையை உதறி துறவு சட்டையை தரித்து வீடு பெறுவதற்காக காடு நோக்கி கிளம்பி இருக்கிறேன். ஆசை அழுக்குகளை ஆன்ம ஞான புனலால் அலம்ப இருக்கிறேன். என் மூத்த மகன் கௌசலை வயிற்றில் பூத்த மகன், கௌசிகன் வேள்வி காத்த மகன், கனகமுடி தரிக்க ஏத்த மகன், அவனுக்கு முடிசூட்ட முடிவெடுக்கிறேன். இந்த முடிவு பற்றி உங்கள் முடிவென்ன? அரசன் முடிவை அனைவரும் ஏற்றனர். வசிஷ்டனும் வழிமொழிந்தான். முனி புங்கவன் பஞ்சாங்கம் பார்த்து பட்டாபிஷேகத்திற்கு நாளை குறித்து நல்ல நாள் நாளை என்றான். பரதனும் சத்ருக்கனும் பாட்டன் வீடு போயிருப்பது குறித்து அமைச்சர் சுமந்திரர் அரசனுக்கு நினைவூட்டினார். பரதனுக்கு செய்தியை தெரிவிப்போம், தேதியை மாற்ற வேண்டாம் என தசரதனும் சொன்னான். தவசியும் சொன்னான். நாளை பட்டாபிஷேகம் என ஓலை எழுதினான் வசிஷ்டன். கூனி அரசி கைகேயின் இன்னொரு கை. இந்த 3ஆங்கை முக்கியமான கை. இதற்குதான் முதற்சலுகை முன்னிருக்கை. இருகை இழந்தாலும் இந்த உருகை இல்லையென்றால் தனக்கு உவகை இருக்காதென்று தனது உடுக்கை போல் உடன் வைத்திருந்தாள் கைகேயி. கைகேயி ஒரு கவிதையெனில் இந்த கைதான் அதற்கு எதுகை. இந்த எதுகைக்கு இறைவன் கொடுத்திருந்தான் கூன் விழுந்த முதுகை. கூனிக்கு மந்தரை என்று மற்றொரு பெயருண்டு. வான் விழுந்த பிறை போல கூனின் மேனியில் கூன் விழுந்த கோலம் கண்டு வில்லில் மண்ணுருண்டை வைத்து அவள் முதுகில் செலுத்தினான் ராமன். கூனால் பெண்ணுருண்டை போலிருந்த கூனி பொக்கென்று நிமிர்ந்து நின்றாள். கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாய் ஆக்கியவன் அயோத்தி ராமன். ஆயினும் அண்ணலின் அச்செயலால் மந்தரையின் முதுகில் மறைந்த கூணல் மனத்தில் முளைத்தது. பொழுது புலர்ந்தும் பூமி மலர்ந்தும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என ராஜாங்க அறிவிப்பு வெளியானதும் நகரம் முழுவதும் நகரா ஒலித்தது. கோசல நாடே ஒரு குழந்தை கைகொட்டி குதித்து குதாலகித்தது. இரவு பட்டாபிஷேக மண்டபத்தில் இடம் பிடிக்க ஊர் அரண்மனையை நோக்கி ஊர்ந்தது. தலைநகரம் எங்கும் தலைநகரும் காட்சி. ஆங்காங்கே குரவை கூத்தும் குளவை பாட்டும் இரவை இனிமையாக்கின. வாயு தேவன் துடைப்பம் ஏந்தி வீதி பெருக்கினான். வருணதேவன் வாளி நீரெடுத்து தெருவை கழுவினான். காலதேவன் கோலம் போட்டான். அக்கினி தேவன் அகல்கள் ஏற்றினான். கனகத்து மாந்தரெல்லாம் நகரத்து மாந்தராகி அயோத்தியை அழகுபடுத்தினர். அல்ல அதன் அழகை அதிகப்படுத்தினர். இத்தனை கோலங்களையும் கூனி பார்த்தாள். குப்பென தொப்பும் போல் மேனி வியர்த்தாள். அடுத்த வினாடி கேகையின் மகள்
கையேயி இருக்கும் இடம் கால் கொண்டு நடந்தது கூனி என்னும் விடம். கையேயி இருக்கும் இடம் கால் கொண்டு நடந்தது கூனி எனும் விடம். கையேயி. கையேயி கேகய மன்னன் குலத்தில் விளைந்த மோகனவல்லி, தேகமெடுத்து தரையில் நடந்த தடாகத்து அல்லி, மண்ணை அகழாமல் ஒரு பெண்ணை அகழ்ந்து கேகையன் பெற்ற மரகத புதையல், அன்றாடும் மன்னவன் தசரதன் மனனம் செய்யும் மன்மத பணுவல், அவன் நந்தவனத்து நாடக மயில், அவள் மனத்துள் குந்து கூவும் குயில், அவனுக்கென்று முந்தி வீரிக்கும் அந்தி வெயில், சொல்லும் வார்த்தையில் அடங்காது அந்த வெயிலின் உயில். கையேயி தசரதனுக்கு மூன்றாந்தாரம், ஆயினும் அவன் மூச்சுவிட அவள்தான் மூலாதாரம். அவன் புகழ் சேதாரம் ஆகாமல் செருக்களத்தில் காத்த ஆதாரம். அவள் பூவிதழ் மாந்தாரம், புன்னகை முத்தாரம், அன்ன துவியல் புரண்டு துவளும் மேனியோ பொன்னால் எடுத்த புத்தாரம். ஆதலால்தான் மாதத்தின் 30 இரவுகளையும் கைகேயியோடு தசரதன் கழிப்பான். காலையில் அவள் முகத்தில்தான் விழிப்பான். அவள் கடைக்கண் காட்டினால் வானத்தை கூட கிழிப்பான். அவள் குங்கும மேனி கொஞ்சம் உயர்த்தாலும் கைகுட்டையாய் அழிப்பான். புடவி கட்டிய புயல் போல் கையேயின் பள்ளியறைக்குள் புகுந்தாள் கூனி. மறிக்கொழுந்து வெட்டிவேர் மணக்கும் பஞ்சனையில் ஒரு கழித்து படுத்திருந்த ஓடை பூவை மெல்ல கிள்ளி எழுப்பினாள். போர்த்தியிருந்த பட்டுப்போர்வையை தள்ளி எழுப்பினாள். விழித்தாள் கையேயி. விஷயம் என்ன வினாவினாள் விழிகளால். உறக்கம் இன்னும் இமை விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. கூனல் மனமுடைய கூனி கண்களில் காணல் பறக்க கூறினாள். அடியை கையேயி, அறிந்திடாயோ சேதி, விடிந்தால் ராமனுக்கு முடிசூட்டு விழா, வீதிக்கு வீதி தொடங்கிவிட்டது கொடிநாட்டு விழா. கேகையன் மகளே, கண்களில் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கும் உறக்கத்தை கீழே உதறு. துக்கம் வருவது தெரிந்தால் தூக்கம் வருமா? விடிந்தால் ராமனுக்கு முடிசூட்டு விழா. இந்த ஒரு வாக்கியத்தை மட்டுமே கைகேயி வாங்கினாள் செவிகளில். அவ்வளவுதான். உடுக்கை நிகர்த்த இடையிலிருந்து உடுக்கை நழுவது கூட உணராமல் படுக்கை வெறுப்பிலிருந்து பொட்டென எழுந்தாள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை பச்சை நரம்புகளில் பரவசம் பாதரசம் போல் ஓட, தோழி கூனியின் தோள்களை தழுவி வாழி வாழி என வாழ்த்தி பேசினாள். அடியே கூனி, கொண்டு வந்தாயொரு கற்கண்டு சேதி, நீயளவோ எனக்கு நிஜமான தாதி. நான் மடி சுமந்த பரதன் எனக்கு தத்துப்பிள்ளை மாதிரி. விடிந்தால் முடி சுமக்கும் ராமன் எனக்கு தலைப்பிள்ளை மாதிரி. என் மூத்த மகனுக்கு மகுடாபிஷேகம் நாளை என்னும் வார்த்தையை சொல்லி செவியில் வார்த்தாயோ பாலை. அதற்கு பரிசாக தருகிறேன், இந்தா பெற்றுக்கொள் வைர மாலை. வாஞ்சையோடு கையேயி வழங்கிய மாலையை பூஞ்சை மனமுடைய கூனி பூமியில் விட்டெறிந்தாள். மாலையில் இருந்து வைரம் மண்ணில் ஜொலித்தது. கூனியின் மனத்தில் இருந்த வைரம் கண்ணில் சொலித்தது. மூளை செலவையில் மந்தரை முழுமூச்சாக இறங்கினாள். பேதை பெண்ணே, பரிசா எனக்கு பெரிசு, பறிபோகலாகாமோ உன் பரதனுக்குரிய அரசு. கிழட்டு மாடாய் கிடக்கும் தசரதன் பூவனம் போன்ற உன் பூவுடலை தினம் தீவனம் போல் தின்றானே, தின்றவன் நன்றி கென்றானே. மேனியை தீனியாய் தந்தவளே, மன்னனின் அகராதியில் நீ அரசியல்ல சரசி. அரசன் எய்தான் உன்னை ஏற்றமுற வைத்தான் அந்த கோசலை பெண்ணை. ஆதலால்தான் அவனது அவசர திட்டத்தில் ராமனுக்கு ராஜ்யம், பரதனுக்கு பூஜ்யம். இனி கோசலை உன்னை ஓர் ஈசலை போல் எண்ணுவாள், ஏளனம் பண்ணுவாள். அவளுக்கு நீ தாதி, அடுக்குமா இந்த நீதி. கூனியின் கோணல் பேச்சை கேட்டு அவளை கையேயி வைதாள். நெருத்தடி உன் நீலி கண்ணீரை, களிநீர் என்று கூறுகிறாய் கைமணக்கும் பன்னீரை. தேவை நிகர்த்த உன் தலைவனை, தும்பை பூவை நிகர்த்த கோசலை பெண்ணை,
எனக்குற்ற நோவை போல் நிகழ்த்துகிறாய் உரை. உன் நாவை நான் அறுக்காததே நான் செய்த பிழை. முன்னவனுக்குரிய முடிவை பின்னவள் சூடுவதா? முன்கை நீளாது முழங்கை நீளுவதா? மூடமே, முற்றுப்புள்ளி வை உன் முடைநாட்டமெடுத்த பேச்சுக்கு. கையேயின் கோபத்தை மந்தரை மதித்தாள் இல்லை. மூளைச் செலவையில் மீண்டும் முழு மூச்சாக இறங்கினாள். முன்னவன் பின்னவன் என்னும் குளமுறை பேச்சை குப்பையில் போடு. இந்த கூனி சொல்வதை வாங்கி உன் காதில் போடு. நாடாள வந்துவிட்டால் நீங்கவே நீங்காது நாற்காலி ஆசை. அந்த ஆசை பேய்க்கு 6 காலமும் தேவைப்படும் ஆயுதத்தால் பூசை. தந்தையை தனையன் கொள்வான், தம்பியை தமையன் கொள்வான். யுத்தமும் இரத்தமும் இல்லாமல் ஊராண்ட உத்தமன் எவனுமே உலகில் இல்லை. வீட்டுக்குள் ஒருவன் போட்டிக்கு வந்தால் வேந்தன் எவனும் வாளாயிருக்க மாட்டான், உயிர் வாங்கும் வாளாயிருப்பான். பட்டாபிஷேகம் நடந்த பின் பங்காளி பரதனுக்கு இரத்தாபிஷேகம் நடக்கும் ராமனின் கையால். கோசலைக்கு முன்மேல் கோபம் உண்டு, பூனைக்குட்டி போல் தசரதன் உன்னையே சுற்றுகிறான் என்று. சக்களத்தி என்பவள் சக்காட்டு தீ, சமயம் பார்த்து சாம்பலாக்குவாள். இந்த பட்டாபிஷேகம் நடந்தால் பரதன் நிஜ பிணமாவான், நீ நடை பிணமாவாய். கடைசியில் கலங்காதிருந்த கையேயி என்னும் பொய்கை கூனி கல்மேல் கல்லெறிய கலங்கி போயிற்று. சொல்புத்தி கேட்டு சுயபுத்தி கெட்டது. விரியாத கட்டடம் விரிசல் விட்டது. கையேயி கூனியின் கை குழந்தையானாள். தாதிக்கு தலைவி தாதியாகி போனாள். பாட்டன் வீட்டுக்கு பரதனை அனுப்பிவிட்டு அவன் சேட்டன் ராமனுக்கு சிம்மாசனம் வழங்கும் தசரதனின் தப்பிலித்தனத்தை தகர்த்தெறிய எண்ணினாள் கையேயி. என்ன செய்யலாம் என தோழியை வினாவினாள். என்னது செய்யலாம் என தோழியும் விளக்கினாள். கையேயி, என்னிரு கண்ணின் மணியே, கவனமாய்க்கேள். இந்த கூனிதான் உன்னை காக்கின்ற கேள். முன்னம் போர் நடத்தி சம்பராசூரனை புறங்கான தசரதனுக்கு தேர் நடத்தி வெற்றியை தேடி தந்தாயே நினைவிருக்கிறதா? வேண்டும்போது நீ வாங்கிக் கொள்ளலாம் என வேந்தன் உனக்கு 2 வரங்கள் தந்தானே நினைவிருக்கிறதா? அவற்றை இப்போது அரசனிடம் கேள். அந்த வரங்களை விடவா விசேஷமானது தேள்? தசரதனுக்கு மூச்சு முட்டட்டும், உன் தலைவலிக்கும் முடிவு கிட்டட்டும். ஒரு வரத்தால் உன் பிள்ளை பரதன் நாடாள வேண்டும். மற்றொரு வரத்தால் கோசலியின் பிள்ளை 14 ஆண்டுகள் காடாள வேண்டும். இது அரசன் வரும் நேரம். ஆகாத்திய நாடகத்துக்கு ஆயத்தம் ஆகு. அலங்காரங்களை களை. அலங்கோலமாகி கெட. அழுது புலம்பு. அழிச்சாட்டியம் செய். கையேயி எனும் கனக நிலா மங்கள பொருட்களை களைந்து மலர் படுக்கையிலிருந்து எழுந்து மந்தரையின் பேச்சுப்படி மண் தரையில் விழுந்தது. அக்கணமே படுத்து கிடந்த ராவணன் விதி படுக்கையை விட்டு எழுந்தது. வரங்கள் என்னும் சரங்கள். பட்டாபிஷேக பணிகளை முடித்துவிட்டு தசரதன் கொட்டாவியும் குற்றுயிருமாக குறும்புமாக புள்ளிமையில் கையேயி படுத்துறங்கும் பள்ளியறைக்கு வந்தான். வந்தவன் வியந்தும் பயந்தும் வாயடைத்து நின்றான். அவன் தொட்டால் சினுங்கும் பட்டாம்பூச்சி கட்டாந்தரையில் கவிழ்ந்து கிடந்தது. கார்கூந்தல் அவிழ்ந்து கிடந்தது. தோகை மயிலின் திருமேனியை தூசு குத்தியது. அந்த தோற்றம் தசரதன் கண்களில் ஊசி குத்தியது. நிலத்தில் கிடக்கும் நீல நிலாவே, உனக்கு நேர்ந்தது என்ன? என் கைமேவி மெய்மேவி சை யோகம் புரியும் கையேயி மானே, நீ சோர்ந்தது என்ன என்று வினாக்களை வரிசையாக தொடுத்த வேந்தன் கணாக்களை கண்ணில் வைக்கும் கனக நிலவை கைகளில் ஏந்தினான். பாசாங்குமையில் பதில் பேசவில்லை. அரசன் பதறினான். கோபமா மனஸ்தாபமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு கதறினான். மண்ணில் கிடந்த மரகத சிற்பம் மௌனம் சாதித்தது. மன்னனை மேலும் சோதித்தது. ஆன மட்டும் தசரதன் அழுதான் தொழுதான். அதன் பின்னும் வண்ண ஓவியம் வாய் திறக்கவில்லை. பிறகு புறவலன் ஓர் இரவலன் போல் யாசித்தான். புகழ் மொழிகளை வாசித்தான்.
என் வதையோதிகச் சோலையில் வீச வந்த வாலிபத் தென்றலே உனக்கு வருத்தம் என்ன? இந்நாள் வரை ஏதேனும் குறை வைத்தேனோ? இல்லை இன்னொருத்தியை இதயத்தில் சிறை வைத்தேனோ? உன் மனைக்கு வாரம் 3 நாள்தான் வருவேன் என்று முறை வைத்தேனோ? உன் குற்றமற்ற காதலுக்கு களங்கம் கற்பித்து கரை வைத்தேனோ? என்ன பிழை செய்தேன்? ஏது பிழை செய்தேன்? சொல். சொல்வதற்கு கிடைக்கவில்லையா சொல்? அங்கனமாயின் சொல்லாமலே கொல். இப்படி சொன்னால் அவளுக்கு தன் மீது கழிவிரக்கம் வரும் என்று தசரதன் நம்பினான். அந்த நம்பிக்கை தோற்றுப்போக நெஞ்சம் வெம்பினான். மீண்டும் மீண்டும் மன்றாடினான் மன்னன். தேவியே, இப்போது உன் தேவை என்ன கேள். கேட்ட வார்த்தை காட்டில் மனக்கலக்கு முன் கேட்டதை தருகிறேன். இல்லையென்ற சொல்லை உன்னை பொறுத்தவரை இல்லையாகவே வைத்தேன். உன்னையே என் உயிருக்கும் உணர்விற்கும் எல்லையாக வைத்தேன். என்ன கேட்பினும் தருவேன், என்னை கேட்பினும் தருவேன். சொன்ன சொல் தவற மாட்டேன். என் அன்பு மகன் ராமன் மீது ஆணை. ராமன் மீது ஆணை என்று ராஜன் சொன்னதும் கைகேயி கண் திறந்தாள். குங்கும பூவாய் மலர்ந்தாள். ஹே ராஜன், நீ போர் நடத்திய நாளில் நான் உனக்கு தேர் நடத்தியவள். வாகை சூட காரணம் இந்த தோகைதான் என்று என் கரங்கள் பற்றி 2 வரங்கள் ஈந்தாய். அந்த வரங்களை இப்போது தா. சொன்ன சொல் தப்பாது தா. ஒரு வரத்தால் கோசலையின் பிள்ளை 7 ஆண்டுகள் காடாள வேண்டும். மறுவரத்தால் இந்த கைகியின் பிள்ளை மணிமுடி சுமந்து நாடாள வேண்டும். நினைவிருக்கட்டும், ராமன் மீது ஆணை, ரவிகுல சோமன் மீது ஆணை, நான் நம்புகிறேன் சூரிய குலத்து ஆணை. தசரதனின் உள்ளத்தில் திக்கென்று தீப்பிடித்தது. நாபற்றி நாடி நரம்புகளில் தீவட்டி போல் அனலடித்தது. நுரையீரலில் சுவாசம் நின்று போனது. நாளங்களில் குருதி புனல் காய்ந்து கட்டியானது. மெய் விதிர்த்தது, மூச்சிறைத்தது, கால் மரத்தது, கை இறைத்தது. தசரதன் மூர்ச்சியளித்து தரையில் விழுந்தான். ஒரு வினாடி கழித்து தசரதன் உணர்வு பெற்றான். உடனே கைகேயி வார்த்தைகளால் சுட்டான். பாவியே, பைசாசமே, சுபகாரியங்களுக்கு உதவாத சூனிய மாசமே, அனைத்து பாவங்களின் அர்த்தம் விளக்கும் அகராதியே, நீ பெண்ணல்ல, நெஞ்சில் புறையோடிவிட்ட புண். நீயா உல்லாசவல்லி? அல்ல அல்ல, உயிர் கொள்ளி. நீ கேட்டவை வரங்கள் அல்ல, என் நெஞ்சை குறிவைத்த சரங்கள். என் கண்மணி ராமன் கானகம் போனால் நான் வானகம் போவேன். கேகையன் பெற்ற கீழ்மகளே, பொன்முடியை உன் பிள்ளை சூடும்போது உன் முடியில் நீ சூட பூவிருக்காது. நாயகனுக்கு நாயகியே நமனா, மஞ்சள் பூசும் கயிறே புருஷன் மேல் நமன் வீசும் கயிறா. வேண்டாம் இந்த விபரீத யோசனை. வண்ண மலரிடம் வரலாமா மயானத்து வாசனை? வேறு வரங்களை கேள், 2 அல்ல 100 வரங்களை கேள், கொடுக்கிறேன். கொடுக்க முடியாததை கேட்காதே, என்னை குற்றவாளியாய் ஆக்காதே. பேசி முடித்தான் தசரதன். பேசியதையே பேசினாள் கைகேயி. நினைவிருக்கட்டும், ராமன் மீது ஆணை, ரவிகுல சோமன் மீது ஆணை, நான் நம்புகிறேன் சூரிய குலத்து ஆணை. வேல் பிடித்த வேந்தன் வேல்விழியால் கைகேயின் கால் பிடித்தான், கண்ணீர் வடித்தான். அடியே கைகேயி, அடாது எதுவோ அதையே விடாது பேசுகிறாய். அளவிலா அன்பை உன்மேல் பொழிந்தேனே, ஆசை வெள்ளமாய் உன்மேல் விழிந்தேனே, அத்துணையும் மறந்தாயா? நீ பிறக்கும் போதே இரக்கமில்லாமல் பிறந்தாயா? காலடியை கண்ணீரால் அலம்புகிறேன், கதியற்ற அனாதை போல் புலம்புகிறேன். உள்ளம் உருகாதா? உயிர் பிச்சைத்தா? கைகேயி கடுமையாக கூறினாள். மன்னா, வாக்களித்து விட்டு வாக்கு தவறுகிறாய். பெட்டை போல் புலம்புகிறாய், பேதை போல் விளம்புகிறாய். சூரிய வம்சத்தின் சரித்திரத்தில் நீ ஒரு கருப்பு பக்கம். உன்னை சூரியன் என்று நீ ஆறத் தழுவினேனே, அதுதான் துக்கம். கேட்டம்பரம் கொடுத்தால் உன்னை ஏற்பேன், இல்லையேல் இக்கணமே இங்கேயே உயிர் நீப்பேன். வார்த்தை கொடு அல்லது என் சவத்தை சுடு. நேத்திரத்தில் நெருப்பெரிய ஆத்திரத்தில் அரசன் அலறினான். நான் பூந்தேன் பூந்தேன் என்ன பருகிய நஞ்சே, உனக்கு ஈந்தேன் ஈந்தேன் நீ கேட்ட 2 வரம் என்று. உன்னால் ஓர்ந்தேன் ஓர்ந்தேன் விதி வலியது என்று.
ஆனால் ஒன்று, இனி நீ எனக்கு தாரமுமல்ல, உன் மகன் எனக்கு தனையனுமல்ல. நான் வானம் போனதும் உங்களுக்கு மானம் போகும். வரத்தை தந்துவிட்டு நெடிய மரத்தைப் போல் நிலத்தில் சாய்ந்தான் சூரிய குலத்தில் வந்துதித்த சக்கரவர்த்தி தசரதன்.